Hi friends, welcome back to my channel சமையல் செய். இன்னைக்கு நம்ம சமையல்ல சூப்பரான டேஸ்டான முட்டை சாதம் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. கடாய் நல்லா காஞ்சதும் 4 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சதும் கரம் மசாலா சேர்த்துக்கலாம். 3 பட்டை பீஸ், 1 மராட்டி மொக்கு, 3 கிராம்பு, ஒரு சின்னதா அன்னாச்சி பூ சேர்த்துட்டு நம்ம கரம் மசாலாலாம் பொரிஞ்சு வர வரைக்கும் வெயிட் பண்ணலாம். இப்போ 3 பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. 1 கப் சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் லேசாக வதங்கி வந்ததும் ஒரு தக்காளி கட் பண்ணி வச்சுக்கிறேன், அதை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். தக்காளி வெங்காயம் ரொம்ப வதங்க வேண்டியதில்லை. பாருங்கள், இந்த அளவுக்கு வதங்கினதும் 1 கப் கேரட் சேர்த்துக்கலாம். இதை குட்டி குட்டி பீஸாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அடுத்து 1 கப் பீன்ஸ் கட் பண்ணி வச்சுக்கிறோம், அதை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஒரு கப் கேப்சிகம் கட் பண்ணி வச்சுக்கிறேன், அதை சேர்த்துக்கலாம். ஒன்றரை கப் கேபேஜ் சேர்த்துக்கலாம். நம்ம இந்த மாதிரி காய்ங்கள்லாம் நிறைய சேர்த்து சாப்பிடும்போது தான் டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும், ரொம்ப ஆரோக்கியமாகவும் இருக்கும். காய்கறிகளுக்கு தேவையான 1 டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நம்ம எல்லா காய்கறியோட கேபேஜ் கொஞ்சம் மிச்சமாக சேர்த்துக்கும் போது தான் டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். நம்ம பசங்களுக்கெல்லாம் காய் அப்படியே பொரியல் பண்ணி கொடுத்தா சாப்பிட மாட்டாங்க. இந்த மாதிரி முட்டை சாதம், இந்த மாதிரி வெரைட்டி ரைஸில் கலந்து கொடுக்கும்போது ரொம்ப பாருங்கள், இந்த அளவுக்கு வாங்கினதும் மூடி போட்டு கொஞ்சம் வேக வச்சுக்கலாம். ரொம்ப வேக வைக்கக்கூடாது. பாருங்கள், ஒரு பாதி பதத்துக்கு வெந்தால் போதும். பாருங்கள், நல்லா இந்த அளவுக்கு வெந்தாலே போதும். இந்த மாதிரி காய்கறி மசாலாலாம் ஓரமாக தள்ளிட்டு நம்ம முட்டையை உடச்சி சேர்த்துக்கலாம். நான் 5 முட்டை சேர்த்துக்கிறேன். பாருங்கள், இந்த மாதிரி மெதுவாக உடச்சி சேர்த்துக்கோங்க. ஓடெல்லாம் எதுவும் இல்லாத மாதிரி பார்த்து சேர்த்துக்கோங்க. இந்த மாதிரி முட்டையெல்லாம் சேர்த்துட்டு நம்ம உடனே மிக்ஸ் பண்ணாமல் கொஞ்சம் நேரம் கழித்து மிக்ஸ் பண்ணும்போது நம்மளுக்கு பெரிய பெரிய பீஸாக வரும் முட்டை. இல்லைன்னா ரொம்ப பொடி பொடியாக ஆகிடும். பாருங்கள், சும்மா லைட்டாக அந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிவிட்டு இன்னும் கொஞ்சம் நேரம் வேக வச்சுக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி பபுள்ஸ் மாதிரி வரும்போது கொஞ்சம் லேசாக மிக்ஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சம் நல்லா அது வேகட்டும். பாருங்கள், நல்லா இந்த அளவுக்கு வந்ததும் நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து காய்கறிகளோடு சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். காய்கறிகள்லாம் நல்லா வெந்துருச்சு. நம்ம போட்ட கேப்சிகம், கோஸு, நம்ம போட்ட கேரட் எல்லாம் நல்லா வெந்துருச்சு.
நம்ம போட்ட பீன்ஸ், கேரட், கேப்சிகம், கேபேஜ் எல்லாம் நல்லா வெந்துருச்சு பாருங்க. இப்போ இந்த காய்கறியோட நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் முட்டைய சேர்த்து. சேர்த்துட்டு கொஞ்ச நேரம் நல்லா வேகணும் முட்டை. நம்ம இந்த முட்டை சாதத்துக்கு நான் பாஸ்மதி ரைஸ் எடுத்து 1/2 மணி நேரம் ஊற வச்சு நல்லா வடிச்சு எடுத்து வச்சுக்கிறேன். ரொம்ப வேகாம ஒரு 90% வந்தாலே போதும் நம்மளுக்கு. ரொம்ப வேக வச்சா குழஞ்சிடும். பாருங்க இந்த அளவுக்கு நல்லா வெந்து வந்தாலே போதும். நம்ம சாதாரண வீட்ல செய்ற சாதம் கூட சேர்த்து செய்யலாம். 1/2 கிலோ சாதம் இது. கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இது கூட 1/2 டீஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். மிளகாய் தூள் கொஞ்சம் கம்மியாவே சேர்த்துக்கலாம். இது கூட 2 டேபிள் ஸ்பூன் வினிகர் சேர்த்துக்கலாம். இது கூடவே 1 டீஸ்பூன் சோயா சாஸ் சேர்த்துக்கலாம். நம்ம காரம் கொஞ்சம் கம்மியாவே சேர்த்துக்கலாம். நம்ம பசங்களுக்கு குடுக்கறதுனால காரம் கொஞ்சம் கம்மியாவே சேர்த்து செய்யலாம். ஏற்கனவே நம்ம 3 பச்சை மிளகாய் சேர்த்துக்கிறோம். அதிலிருந்தும் காரம் வரும். எல்லாம் பார்த்து சேர்த்துக்கோங்க. நான் சாதம் வடிக்கும்போதே உப்பு கொஞ்சம் சேர்த்து தான் வடிச்சுக்கிறேன். அதனால நல்லா மிக்ஸ் பண்ணி பார்த்துட்டு நம்மளுக்கு உப்பு தேவைப்பட்டா சேர்த்துக்கலாம். நல்லா பொறுமையா இந்த மாரி அடியிலிருந்து எடுத்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நம்ம காய்கறி, முட்டை, சாதமெல்லாம் ஒண்ணு சேர மாரி மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்க நல்லா சூப்பரான கலர்ல, சூப்பரான டேஸ்ட்ல வந்துரும். இந்த ஸ்டேஜ்ல 2 கொத்து கருவேப்பிலை இலை சேர்த்துக்கலாம். நல்ல பச்சை கருவேப்பிலை சேர்த்துக்கும்போது ரொம்ப நல்லாயிருக்கும் வாசனை. கொஞ்சம் கொத்தமல்லி இலை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். சூப்பர் டேஸ்டான முட்டை சாதம் ரெடி ஆயிடுச்சு. வாங்க சாப்பிடலாம். இதை லஞ்ச் பாக்ஸ் ரெசிபியாக கூட நீங்கள் செஞ்சு கொடுத்து அனுப்பலாம். இந்த முட்டை சாதம் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.